ப்ரோ ப்ரோ சொல்றா இன்னைக்கு என்ன வீடியோ ப்ரோ? நல்ல ஐடியா. ஆனா இதுவரைக்கும் போட்ட வீடியோஸே நீங்க முழுசா பாத்தீங்க ப்ரோ. வேலை இருந்துச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் அங்கங்க. அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். எங்க பார்த்த கமெண்ட்ஸ் அது பாத்தியா? கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கமெண்ட்ஸா? என்ன கமெண்ட்ஸ்? ஆபாகல என்னாச்சு? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இந்த வீடியோவே பாருங்க எப்படி கமெண்ட்ஸ் பாருங்க. ஒரே மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஒரே மாதிரி தான் நாங்க 3 பேர் உட்கார்ந்தா. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தேவையில்லாத காமெடி வேணா, இதெல்லாம் காமெடினே எடுத்துக்க மாட்டேன். டிஃபரண்ட் கண்டென்ட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. டிஃபரண்ட் கண்டென்ட்டா? 3 ஆம்பளை பசங்கள வச்சு என்ன டிஃபரண்ட் கண்டென்ட் பண்றது? இதுதான் இவனை உள்ள சேர்த்து கூடாது. கண்டென்ட் போடுறாங்க. வேறதான் பண்ணுவோம். வாக்கா படிடா ஒழுங்கா படிடா. விளாகா? சரி சரி என்ன சொல்றீங்க? vlog பண்ணுவோமா? பண்ணலாம். ஆனா வேற என்ன பண்றது, பசி வேற எடுக்குது பாய் செம்மையா. சாப்பிட்டு என்ன பண்ணலாம்? ஏதாவது காமிச்சிடுவோம். என்ன சமைக்க? பிரியாணி தான் சமைக்கணும். ஓகே. இதுதான் ஈஸி. தவறு செஞ்சலாம். பத்தி சமைக்கிற விளாகா? ஆமா. நீ எனக்கு சமைக்க vlog பண்ண போறீங்களா? நான் கூடவே தெரியாது. நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ காய்கறி கட் பண்ணி கொடு. ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செட்டிநாடு ஹோட்டல்ல செஃப்பா இருந்தாரு. ஓகே பசிக்கு எனக்கும் சமைச்சிடலாம். பிரியாணி செஞ்சிடலாம். அப்போ ஓகே. எல்லா ஐட்டமும் இருக்கு வாங்க. இப்படி மாசம் தான் வரும் அந்த ஐடியா. மாஸ்டர் இருப்பாங்க கடைசியில. போ எப்படி என்ன போற மாதிரி போறாரு. என்னங்கடா அம்மா நேத்து தான் வாட்டர் வாஷ் பண்ணேன். நல்ல வேலை. நேத்து தான் பண்ணலாம்னு நினைச்சேன், நான் விட்டுட்டேன் அப்படியே. நானும் வாட்டர் வாஷ் பண்ணலாம்னு நினைச்சேன், கார் இல்ல. டோர் லாக் பண்ணியா? அப்பா அப்பா காத்து. போடு போடு, பொறுமையா போடுங்களா. ராஜன் அவர் வேணா பாருங்க சார். அவன் ரொம்ப முரட்டு ராஜனா இருப்பான். டவுலுண்டு ஆங்கர் அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது. ஓகே. கடை எவ்வளவு தூரம்? கிளாஸ் ஆஃப் ரைஸ் எவ்வளவு தூரம் கடை இங்க இருந்து? என்னப்பா? கடை அண்ணாச்சி கடைக்கு போலாம் ஏதாச்சும். அண்ணாச்சி கிடைக்கா? ஆமா. 10 வேட்டி நடக்கணும். அதான் 150 ரூபா கார் எடுத்துட்டு போய் மல்லிகா சாமான். அண்ணாச்சி கடை தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல தருவாங்க பொருள்லாம் தெரியுமா? காஸ்ட்லியான பிரியாணியா? நீ காசு கொடுத்து வாங்குற ஐடியாலே வரல. அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். மாச கடைசியில சம்பளம் வந்து காசு கொடுப்பாங்க தெரியுமா அண்ணாச்சி கடையில. இதெல்லாம் என்னடா இதால் பேசணும் நீ பேசுற. என்ன அந்த கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். இந்த மாச வேலை செய்யறவங்க அப்பெல்லாம் சிகரெட் அட்டையில எழுதி கொடுப்பாங்க. சிகரெட் அட்டையில எழுதி கொடுப்பாங்க டெய்லி என்ன பொருள் வாங்குறோம்ட்டு. ஆமா, சைக்கிள் கார் வேற அப்படியே பதறாரு. டேய் எங்கடா வரீங்க அப்படின்ட்டு. பாரு பாரு அப்படியே அழகா அப்படியே சைடு வாங்கி போறாரு. கைஸ் ஏரியா வந்துருச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் லிட்டில் பிஸியா இருக்கேன். நன்றி நன்றி. நல்லவர். முன்னாடி வேற கேஸ் சிலிண்டரோட போறான்டா. கொஞ்ச நேரம் மெதியா போடா. எனக்கு வேற ஃபைனல் டெஸ்டினேஷன் தாச்சா ஓடிக்கிட்டு இருக்கு மைண்ட்ல. பாஸ் ஆனா இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த ஆட்டோ மட்டும் ஆட்டோ போட்டோம்னா நம்ம தான் பெரிய பணக்காரங்க. என்ன நீங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டீங்க. இப்ப யூடியூப்ல ரெவன்யூ வச்சு பயங்கரமா பண்றீங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. டேய் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னா அவனே அடிப்பாங்க. பேசாம இரு, வேண்டாம். யூடியூப்ல ரெவன்யூவா? ஓகே ஓகே. அதுக்கு மானிடைஸ் பண்றதுக்கே ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கான் அவன். 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. என்ன ரெவன்யூ வரும்போது 3 ஓட்டச்சைகள் 30 டீப்பு 10 பேனு 10 கடியாரம் மொத்தம் இதான். இதுக்கு பேர் கம்பெனி. இதுக்கு ஒரு MD 2 அல்லக்கை வேற. கைஸ் இத நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஆமா சரி. வேலை இல்ல. கரெக்டா முக்கியமான கண்டென்ட் சொல்லும் போது கேமராமேன் திருப்பினா பாத்தீங்கன்னா இப்போ தெரியுதா வந்து என்னடா சொல்றாங்க. படமாட எடுக்கிறோம், அவதாரம் எடுக்கிறோம், 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இங்க இருந்து ஒன்ன கூட்டு போனதே தெண்டோம். இல்ல ஒரு 100 நாள் சேலஞ்ச் போடலாம். 100 நாளுக்குள்ள ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துரும். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. பீக் ஆஃப் இந்தியா கூட்டு போறானுங்க பாரு. மணி 7. டேய் நாங்க பிரியாணி செய்யறோம்டா, சாப்பிட வர டைம் ஆச்சு. அப்போ பாத்ரூம்ல தான். டேய் ஒரு நிமிஷம் விடுங்கடா. இருடா அப்பா. சுகுமாரன் ஃபேமிலி பின்னாடி போங்க.
நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, பிளாக் தான்டா. அண்ணே பஸ்ஸுக்கு வழி ஓடலாம், அதுக்குன்னு இப்படியான வழி ஓடுவீங்க? அவர் ரொம்ப பரந்த மனசோட போட்டு வருது. பசிக்குதுண்ணே. என்ன இப்பயே பசிக்குது? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கதைக்கே போகலடா. வேண்டாடா. ஏய் சூப்பர் மார்க்கெட் வந்தாலே எல்லாத்தையும் விசிட் பண்ணணும். இதடா சந்திரமுகி கொலுசு போட்டப்போ எந்த சோடு போடுது? லேடி செருப்பிக்கிறாடா. அவன் சொன்னதே பழைய ஜோக்கு, இவ்வளவு சிரிப்பு தேவையில்லை. இங்க இருந்து வரோம் நம்ம. சாப்பிட்டு கைதுறங்க டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. மூட்டை அரிசி பில் பண்றான்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். என்ன வாங்க போறோம்? கை துடைக்கிறதுக்கு அகீஸ். அது படிடா படிடான்னு தற்குறி. முதல்ல சமைக்கவே இல்லை, அதுக்குள்ள கை துடைக்கிறது கழுவதெல்லாம் பேசுறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து தானே வாங்க முடியும். இங்கதான் இருக்கு. எங்க போறாங்க இவங்க? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எல்லாம் சக்தி தான் இருக்கு. சக்தி நல்லா இருக்காது, டேஸ்ட் கொடுக்குறது. எது வந்தாலும் எடுங்கண்ணே. ஆச்சி அங்க இருக்கு. ஆச்சி அங்க இருக்குது. ஆச்சி, ஐயோ ஆச்சியோட டேஸ்ட் வராம இருக்கட்டும். அது போட்டு சித்தா மட்டும் வரணும். நம்ம செய்யல கண்ணு முன்னாடியே இருக்கு. அது சிக்கன் மசாலா. பிரியாணி மசாலா அது எல்லாம் பிரியாணிக்கு போட்டுக்கலாமா? எல்லா பிரியாணிக்கும் போடலாம். அதான் பிரியாணி மசாலா. சில்லி பவுடர் 50 கிராம். இது ஆமா, நெய் ஒரு சின்ன தானே போடுறோம். அப்புறம் யாரோடது? இந்த காட்டு யாரோ விட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிருக்கு. இதானா? ஒரே கிருஷ்ணது ரொம்ப கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எங்கடா போட்டிருக்கு? ஜீரக சம்பளம் குருணை இருக்கான்னு கேளுங்க. இது ஜீரக சம்பா, சீரக சம்பா இல்லையா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சீரக சம்பா. சீரக சம்பா தான்டா. ஜீன் போட்டுக்கிறேன். அதான் அவங்க போட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் போட்டுருக்காங்க. குருணை இருக்கா? குருணை இல்ல. இன்னும் கேடு கேடு தள்ளு ஒரு நிமிஷம். என்ன இருக்கலாமா? என்ன ஸ்டோர்ல கை கட்டி என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இன்னைக்கு பிரியாணி செய்யற ஐடியால இல்ல. எதுவும் இல்ல, ஜோதிகா வருவாங்கல்ல. ஜோதிகாலாம் வர மாட்டாங்க. ஜிஞ்சர் garlic paste மசாலா எடுத்தாச்சுல. மசாலா எடுத்து அது இருக்கும். கீ எடுத்தாச்சு. இது என்ன பூ? இதெல்லாம் அசிங்கமா எழுதி வச்சிருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேசு. புரியாவா? பூ மட்டும் தான் இருக்குது. இந்த garlic paste. கொத்தமல்லி அந்த 400 ரூபீஸ் பாக்கெட் இருந்தா பாரு. பச்சை மிளகா. ஏது அந்த காமெடி போட்டானா? கத்தி கேக்குற காமெடி. ஜோக் இல்ல இல்லையா? டேய் போடா. இது போறங்க. அது எதுக்கு கட்டுங்க? இதுதாங்க காய்கறி வெட்டுற கத்தி. ஆமா, அப்படியே 100 பேருக்கு சமைக்க போறாரு. பாஜு இது போ. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. தயவு செஞ்சு அவரை கூப்பிட்டு வாடா. பாக்குற பொருள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு நின்னுட்டு. கண்ணாடி இந்த கத்தி இன்னைக்கே நான் டச் பண்றேன். இப்ப அவன் ஒரு காமெடி, அவன் பங்குக்கு அவனு போட்டான் பத்தியா? காமெடி ரைட் இருக்கா முடி. நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஏரியாக்குள்ள யாரா ஆச்சு போறது? திருப்பி ஏரியாக்குள்ள போய் தான் ஆச்சா? என்ன சீரக சம்பா அரிசி வாங்கியாச்சு, சிக்கன் வாங்கல, ஆனியன் வாங்கல, டொமேட்டோ வாங்கல, கேர்டு வாங்கியாச்சு, நல்லெண்ணெய் வாங்கியாச்சு,
ஜிஞ்சர் பேஸ்ட் வாங்கியாச்சா, பூ வாங்கியாச்சு, கோவா வாங்கியாச்சு, பூ வாங்கியாச்சு, கோவா வாங்கியாச்சுன்ட்டு என்னடா அது? அது கால் ஜோடியில It was at this moment he knew. என்னண்ணா? இருங்கப்பா. இவன் எப்படி வந்திருக்கான்? இவன் எப்படி வந்திருக்கான்? வேணும் மட்டும் அந்த சைடுல வந்து நிக்கிறான். இறங்கி 2 தட்டு தட்டிட்டு அவனை. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. அவளை பார்த்து குடிகார சொல்லிட்டு போறானே. குடிகார பசங்களா ஒழுங்கா போறான். ஐயோ ஆக முடிச்சு கட்டிருக்கிறாரு. யார திட்டிட்டு போறாங்க. செய்யறது யாரு? நம்ம தான் செய்யறோம். 10 out of 10. குச்சமே இல்ல. கூட வாங்கிட்டு வந்து எப்பவுமே ஒரு விஷயம் செய்யறோம்னா அத வந்து 100% கருத்தூசிடே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது இந்த லொகேஷன்ல வாழ்ற ஒருத்தனோட பிரச்சனை. அடுத்த டைம் வீட்டுல இருந்து நான் காய்கறி எடுத்துட்டு வந்துடுறேன்டா. இது வந்து கரெக்டா சொல்லலாம். என்ன தப்பா சொல்றது? கறி கடையில அளவு சொல்லுவீங்களா, அப்ப பாத்துக்கிறேன். எப்படி அளவு சொல்றது? பிரியாணி வந்துருமா? பிரியாணிக்கு ஏத்த மாதிரி கறி கொடுக்குன்னு கேட்க போறீங்க. அதானே 1 கிலோ வானே வாயிலே வெட்டிட்டு போறாரு. நம்ம டீமோட மேனேஜர் இவருதான். இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்து? பேங்க்ல லோன் வாங்குனதுக்கு எந்த எவிடன்ஸ் கிடையாது. Then how is this possible? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? மங்களம் சார். பொலதுல சார். டிப்ஸ் போட்டு விடுங்க. டிப்ஸா? நான் இவனை கொடுத்துட்டு வாங்க டிப்ஸ். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தோல் உரிக்க வச்சுக்கங்க அப்படின்ட்டு கேக்குது அப்படின்னு. என்ன வண்டி பாருங்க, தரமே ஒரு வண்டி. எவ்வளவு ஜாலியா சீட் கவர் போட்டு அலசான கரும்பா இருந்தா கொஞ்சம் தானே பாகு எடுப்பாங்க. பிரியாணி எவ்வளவு நேரம் ஆகும்? பிரியாணி என்னடா 20 minutes. காய்கறி எல்லாம் 20 minutes செஞ்சிருவீங்களா? காய்கறி நீங்க ரெடி பண்ணுங்க, நாங்க அதுக்குள்ள டக 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 டகன்னு காய் விடு. தம் பிரியாணி தானே? குராஜ் கட்டலாம் கரெக்ட் டைம் சொல்றோம். வீட்டுக்கு போற டைம் வேண்டாம் ஸ்ட்ரைட்டா பிரியாணி தான். பசியோட பிரியாணி செஞ்சாதான் சீக்கிரம் சாப்பிட முடியும். வெல்கம் டு தி அட்வென்ச்சர் அண்ட் தி ஆஃப் ரோட். ஆஃப் ரோட் ட்ரக்கா? ட்ரக் இல்ல, ட்ரக்கே இந்த ரோட பார்த்தா சதறிரும். டேய் என்னடா இது அப்படினு. அவன் ட்ரக் தான் ட்ரக்னா. ஏர் பேக் எப்போ ஓபன் ஆகும்? ஒரு வாட்டி இச்சிகாமி. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அது பார்க்கணும் ஆசையா இருக்கு. அப்படியே முன்னாடி 2 பேர் முன்னாடி உட்காருங்க. கார் முன்னாடி வந்து நிக்கறங்க. இல்ல அவன் இறங்கிடுவான். அந்த வண்டி அவன் சங்கடமே போல டமா டுமின்னு இறக்கிட்டு போறான். இடிக்குமா இல்லையான்னு வீடியோ எடுக்கிறியாடா? ஆமா, நிறுத்ததுக்கு அப்புறம் என்ன அடிச்சிச்சுன்னா ஆமா இறங்குவாங்க. அதுக்குள்ள முடிஞ்சா பாண்டிச்சேரி போய் வேண்டாம் சொல்லுங்க அடுத்த டைம். தாங்க